ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு ஜன்னி வச்சு அதை நல்லா தண்ணி இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வடிகட்டினதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா விரித்து கொஞ்ச நேரம் அதை உலர்த்துறேன். ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சன்லைட்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு ஒரு 10 நிமிஷம் காய வைங்க. இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவும் காயாமல் அதே சமயம் கொஞ்சம் ஈரப்பதமும் தெரியும். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் கொஞ்சமாக நான் பாசிப்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே பேட்சாக போடுறதுனாலும் சரி, நான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு வச்சு அதை ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கிண்டி விடுறேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுக்கும்போது ஈவனாக பொரிஞ்சு வரும். எண்ணெய் உங்களுக்கு சூடாக இல்லைனாக்கா ஒரு மாதிரி கடுகடுன்னு வந்துடும் பாசிப்பருப்பு. எண்ணெய் நல்லா சூடாக இருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கும்பொழுது நல்லா உங்களுக்கு கரகரப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது டிப் நம்பர் 1. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்கணும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு இதில் நான் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தேங்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நான் எண்ணெயை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் நான் அன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு நான் 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு அரை கப் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1க்கு 1ன்னு எடுத்தால் கூட ஓகே தான். சர்க்கரை ரொம்ப பிடிக்குன்னா 1க்கு 1 எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் தான் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம பாகுபதம் பார்த்து எடுக்கணும். அதனால் நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் விட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த தண்ணியில் விடுறேன். எனக்கு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கரையக்கூடாது. நம்ம தண்ணியில் போடும்போது அது ஒரு ஷேப்பாக நிற்கணும் கரெக்டாக. இப்போ எனக்கு தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் கொதிக்க விடுறேன். இப்போ நான் விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது போய் ஒரு கரெக்டான ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் இதை கையில் எடுத்தீங்கனாக்கா அந்த ஷேப்போடு உங்களுக்கு வரும் கையில். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் பாருங்கள், எனக்கு கையில் ஒட்டவும் இல்லை. அட் த சேம் டைம் ஒரு ஷேப் எனக்கு வந்திருக்குது. நம்ம அதிரசம்லாம் செய்கிறோம்னாக்க இந்த மாதிரி தான் பாகுபதம் பார்க்கணும். பாகு நம்ம எப்போதுமே தண்ணியில் போடும்போது கரையவே கூடாது. இதுதான் டிப் நம்பர் 2. இப்போ எனக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலை கொஞ்சம் இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வறுத்து வச்சுருக்க கொப்பரை தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே நான் அன்னைக்கு இதை எடுத்து நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் மாற்றிக்கிறேன்னா, உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாக்கா ஒரு பிளேட்டில் ஆயிலோ இல்லைன்னா கீயோ அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உடனே ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சிட்ருக்க வேணாம். உடனே எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் நான் ஆற விட்டுறேன். ஸோ பாகுபதம் தான் இதில் ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு பாகுபதம் பார்க்க தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்லேருந்து தனியாகவே எடுக்க வருது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைனாக்கா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். நமக்கு வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டில் ஒரு சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ரெசிபியை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.